வந்தே மாதரம். இது 22/12/2020. அப்போ ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் 97 பக்க ஊழல் புகார் கொடுத்தாரு. அமைச்சர்கள் மற்றவங்க மேலெல்லாம் புகார் கொடுத்துருக்கோம், நடவடிக்கை எடுங்க, தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லி செய்தியெல்லாம் வந்தது. பத்திரிகைகள்லாம், மாலை மலர் பத்திரிகைலாம் வந்தது. அப்போது ஆட்சிக்கு வந்துட்டார். 2021 ஆட்சியை பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே நானும் நினச்சேன் 97 பக்க ஊழல் புகார் மேலே நடவடிக்கை எடுத்து மொத்த பயிரை முடித்து உள்ளே போட்டுவார்னு நினச்சேன். உள்ளே போடலை. அது தொலைச்சிட்டார் போல. 97 பக்க ஊழல் புகார் தொலைச்சிட்டார் போல இருக்குது. அதனால் ஐயா ஆளுநர் ரவிகளே, அந்த ஊழல் புகாரை அவர்கிட்ட தயவுசெய்து அனுப்புங்க. ஒரு ஸ்பெஷல் போஸ்ட் குரியரில் அனுப்புங்க, இல்லை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட் டியூ வச்சு அனுப்புங்க. அதை மறந்துட்டார் போல இருக்குது. அந்த 97 பக்கத்தை மறந்துட்டார் போல இருக்குது. அதனால தான் எல்லா ஆதாரங்களையும் தருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை மீது ரெய்டு நடத்த தயார் தானா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால் ஐயா ஆளுநர் ரவி அவர்களே, உடனடியாக ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூ அதை வச்சு அவருக்கு அனுப்புங்க, கோட்டைக்கு அனுப்புங்க. அவர் பார்த்துட்டு எல்லா எடப்பாடி மேலே எல்லாரும் மேலே நடவடிக்கை எடுத்து டக்குன்னு எல்லாரையும் புல் ஜெயிலில் போட்டுறாரு. உடனடியாக அனுப்புங்க ஐயா. ஜெயஹிந்த்.